ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சூக்திம் சமக்ரயது நஹா ஸ்வயமேவ கோதா ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சைः வைதக்யவர்ணகுணகும்பன கௌரவைர்யாம் கண்டூலகர்ணகுஹராः கவயோதயந்தி. சதமகமணிநீலாச்சாருகல்ஹாரஹஸ்தா स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिस्त्रग्भिराकृष्टनाथः विलसतु हृदि गोदाः विष्णुचित्तात्मजानः. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் சஞ்சயலை விஞ்சி நிற்கன் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. எம்பெருமான் லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்யரூபயா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்சகீயத்தே என்கிற பாஞ்சராத்திர வசனத்தின்படி அவதாரங்கள் தோறும் பிராட்டியோடு கூடியே இருந்து திருவவதாரம் செய்வதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு அர்த்தம் பிராட்டி வாக்கினாலேயும் அதே அர்த்தம் பெருமாளுடைய திருவாக்கினாலேயும் வெளிவந்திருக்கிறது. பிராட்டியானவள் அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா, எம்பெருமானை விட்டு நான் பிரிந்தவள் அன்று, அதாவது சக்கரவர்த்தி திருமகனாரை விட்டு நான் பிரிந்தவள் அன்று, சூரியனை விட்டு பிரபை எப்படி பிரியாதோ அப்படி நானும் பகவானை விட்டு பிரிந்தவளே அன்று என்று ராவணனோடே பேசுகிற காலத்தில் சொல்லுகிறார். இதே அர்த்தத்தை பெருமாள் மேலே யுத்தகாண்ட முடிவிலே அனன்யா ஹிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா, இருவருடைய வாக்கிலேயும் ஒரே அர்த்தம் ஒரே விதமான திருஷ்டாந்த முகத்தாலே வெளியிடப்பட்டது. இதே அர்த்தத்தை ஸ்ரீசூக்தமானது தாம் ஆவஹஜாத வேதோ லக்ஷ்மீ மனபகாமினீம் என்கிற ரிக்காலே தெரிவிக்கிறது. எம்பெருமான விட்டு பிரியாதவள் என்கிற அர்த்தத்திலே அனபகாமினி, எம்பெருமான விட்டு பக்தர்களை பிரிக்காதவள், புருஷகார கிருத்தியம் பண்ணி கடன பண்ணி வைத்து பகவானோட அத்தாணி சேவகம் செய்யும்படியாக செய்விக்கிற பாக்யவதி பிராட்டியார். அந்த பிராட்டியார் விபவாவதாரங்களிலே, அதாவது ராமகிருஷ்ணாத்தியவதாரங்களிலே சீதா பிராட்டியாகவும் ருக்மணி பிராட்டியாகவும் நப்பின்ன பிராட்டியாகவும் இப்படி பல அவதாரங்கள் செய்தது போல அர்ச்சாவதாரத்திலே ஆண்டாள் என்கிற அவதாரத்தை செய்தாள். விபவாவதாரத்திலே ருக்மணி பிராட்டி முதலானவர்கள். அந்த விபவாவதாரத்திலே திருவவதாரம் செய்யவில்லை ஆண்டாள். அர்ச்சாவதாரத்திலே திருவவதாரம் செய்தாள். எப்படி செய்தாள் என்றால், திரேதாயுகத்திலே ஜனக சக்கரவர்த்தியானவர் தாம் யஜ்ஞபூமியை உழுகிற காலத்தில் அங்கிருந்து சீதா பிராட்டி திருவவதாரம் செய்தாள் என்பது இதிகாச சித்தம். அதே போல பெரியாழ்வார் தாம் நந்தவன கைங்கரியம் செய்து எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுகிற முறையிலே தம்முடைய பூமியை உழுதார். அதிலிருந்து கோதாதேவி திருவவதாரம் செய்தார். அவளுக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி, சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று திருநாமம். நம்முடைய சம்பிரதாயத்தில் இவளை பற்றி நாதமுனிகள் காலம் தொடங்கியே ஆண்டாளுடைய பிரபாவம் மிக வலுத்திருக்கிறது. ஆனால் பாசுரமாகவோ லோகமாகவோ எப்போது ஏற்பட்டது என்றால், எம்பெருமானார் காலத்திலே திருவரங்கத் அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாகி அருளிச் செய்கிறார். அதிலே தாழ் ஒன்றில்லாமரசார்ந்து தலமுழுதும் கதியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவள் காண்மின்
அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சுடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஜனன்னம் மாமுனியே. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சுடிக் கொடுத்தவள். பெரியாழ்வார் பட்டபத்திரசாயி என்கிற பெருமாள் ரங்கநாதன் தான் அவர். அவரும் சயன திருக்கோலம். இந்த வடபத்திரசாயி என்கிற பெருமாளும் சயன திருக்கோலம். அதையிட்டு அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள். அவள் புஷ்பமாலையை சித்தப்படுத்தி குடலையிலே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்துக்கு போவார் பெரியாழ்வார். அந்த சமயத்திலே அந்த புஷ்பமாலை தான் எடுத்து சூடிக்கொண்டு ஏற்றிருக்கிறேனா, நான் பெரிய பெருமாளுக்கு நான் ஏற்ற தேவியாக ஆவேனா என்று கண்ணாடியிலே பார்ப்பள். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொடுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் என்கிற முறையிலே ஆண்டாள் எம்பெருமானுக்கே தான் வாழ்க்கப்பட வேணும் என்கிற கருத்தை இயற்கையிலேயே கொண்டவள். அதனாலே தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலே மானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவவி கானிடச் திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா ஊனுடையாழி செங்குத்தமர்க்கன்று உன்னித்தெழுந்தவன் தடமுலகள் மானிடவர்க்கன்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்றும் அங்கைத்தலத்திடையாழி கொண்டான் அவன் முகத்தன்றி விழியேனன்று சங்கச்சிக் கொண்டு கண்ணாடையார்த்துச் சிறுமானிடவரை காணில் நானும் கொங்கைத்தலமிவ நோக்கிக் காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா என்றும் இப்படி பல பாசுரங்களாலே எம்பெருமானைத் தவிர்த்து மற்ற காபூஷர்களுக்கு நான் வாழ்க்கப்பட மாட்டேன், என்னை வாழ்க்கைப்படுத்துவதாக பேச்சு கலந்தாலும் கூட நான் உயிர் வாழ்ந்திருக்க மாட்டேன் என்கிற அத்தியவசாயத்தை திருத்தகப்பனாரிடத்திலே பலகால் விஞ்ஞாபனம் செய்து வந்தார். இந்த மாதிரியான அபிப்பிராயம் உனக்கு இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எம்பெருமான் திருவுள்ளம்பத்த போடும், இது நம்முடைய கிருஷியினால் ஆகாது, பரகத ஸ்ரீகாரமாக அவனே உன்னை திருவுள்ளம்பத்த போடும் என்று சொல்லி பெரியாழ்வார் நிர்பரராக இருந்தார். அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டாள் தான் தரிப்பதற்கு ஏதுவாக சில காரியங்கள் செய்தார். அதிலே திருப்பாவ பாடினது என்பது முதல் காரியம். இந்த திருப்பாவையினுடைய கருத்து என்னவென்றால், எத்தைக்கு மாழோள் புறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்று. கேளீர், ஆழ்வார்கள் எல்லாரும் மறுபுறவி பெறவாமல் இருக்க போனும் என்று அதை பிரதானமாக பிரார்த்தித்தார். இருள் தருமாஞாலத்துள் இனி புறவியான் வேண்டேன் என்றும் ஆதலால் புறவி வேண்டேன் என்றும் மறுபுறவி தவிரத்திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை என்றும் இப்படி தங்களுக்கு புனர்ஜென்மம் கூடாது என்றே பிரார்த்தித்தார்கள் ஆழ்வார். ஆண்டாள் அப்படி பிரார்த்திக்கவில்லை. அப்படி பிரார்த்தியாததோடு பலகால் பிறக்க ஓடும். எப்படி பிறக்க ஓடும்? இயற்கைக்கும் ஓழோள் புறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம். எம்பெருமான் அவன் பிறவி பிறப்பதற்கு பின்வாங்குவதில்லை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்று வேதத்திலும் பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி என்று பகவத்கீதையிலேயும் நீ என்னென்றையோ நீயுமாய் பிறந்தாய் இமையோர் சரவா என்று ஆழ்வார்கள் பாசுரங்களிலேயும் எம்பெருமான் பலகால அவதாரம் செய்கிறான். செய்து முடித்தார் அல்லர். விஜாயத்தே என்று வர்த்தமான காலமாக சொன்னபடினாலே
இன்னும் அவதாரங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் பகவான். அப்படி அவன் அவதாரங்கள் செய்கிற போதெல்லாம் நானும் கூடவே அவதாரங்கள் பண்ணி தேவரீருக்கு கைங்கரியம் பண்ணவன். என்ன கைங்கரியம்? கேசவநம்பியை கால் பிடிப்பாள் நினைப்போரு எனக்கருள் கண்டாய். கேசவநம்பியை கால் பிடிப்பாள் நினைப்போரு எனக்கருள் கண்டாய். ஸ்ரீதேவி பூதேவி என்கிற இரு பிராட்டிமார்கள் எம்பெருமானுக்கு நித்திய தேவிகளாக விளங்குகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பத்மாதாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் வடிவின இல்லாமலர் மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்று திருவடி சேவைதான் பண்ணுகிறார். பள்ளி கொள்ளுமுடத்தடி கொட்டுடக் கொள்ளுமாகில் நீ கூடுடு கூடலே என்று ஆண்டாலும் அந்த திருவடி வருடுகையாகிற அவருக்கு நித்திய கைங்கரியம் உண்டே, அதைத்தான் விரும்புகிறார். சம்சாரிகளைப் போல பிராகிருதமான போகத்தை விரும்பி கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினவள் அல்ல. ஒரு சீதா பிராட்டி, ருக்மணி பிராட்டி இவர்கள் எல்லாரும் கூட எதற்காக எம்பெருமானுடைய சம்ஸ்நேகத்தை பிரார்த்தித்தது என்றால், அந்த நித்திய பொழுதில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேணும் என்கிற அபிப்பிராயத்தாலே நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா பாரமார்த்தி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே என்று எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா என்று தாம் தெரிவித்தது போலவே ஆண்டாள் போல்வாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடி சேவையைத்தான் உத்தேசித்து அவனையே திருமணம் புணர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனையை திருப்பாவையிலே ஒரு அனுகார முகத்தாலே காட்டினார். எம்பெருமான பிரிந்து தரிக்க மாட்டாத கோபிகள் என்ன பண்ணினார்கள்? எம்பெருமானைப் போலவே தங்களை அனுகரித்தார்கள். துஷ்டகாளிய திஷ்டாத்ரா கிருஷ்ணோகமிதி சாபரா. எம்பெருமான் ராசக்கிரீட பண்ணி குறவை கூத்து என்று பெயர் ராசக்கிரீடைக்கு. அங்கனாமங்கனாமந்தரே மாதவ மாதவம் மாதவந்தரேணாங்கனா. ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன். இப்படியாக பஞ்சலட்சம் படிவெடுத்து பகவான் ராசக்கிரீடை என்கிற குறவை கூத்தை ஒரு நிலாக்காலத்திலே செய்தார். ஆனந்தம் அத்துன்மஸ்தகமாக இருந்தது. இது வரக்கேடு போலே வள்ளக்கேடும் அனர்த்தம். இந்த ஆனந்தத்தை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று உடனே மறைந்து விட்டார் எம்பெருமான். அந்த சமயத்திலே கோபிகள் தரிக்க முடியாமல் தங்களை கண்ணனாகவும் காளியனாகவும் யசோதையாகவும் நந்தகோபராகவும் இப்படியெல்லாம் பாவித்து பரஸ்பரம் ஒரு தரிப்பதற்கு ஒரு வழி செய்தார்கள். அதே ரீதியிலே ஆண்டாளும் கோபிகளுடைய பாவனையிலே தான் நோன்பு நோற்பதாக வைத்து அந்த கோபிகளை எல்லாம் எழுப்புகிற வியாஜத்தாலே பாகவதர்களுடைய சம்ஸ்லேகத்தை பெற்று நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே என்று திருவாசல் காக்கும் முதலிகளை உணர்த்தி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய், அசோதா எழுந்திராய், உம்பர்கோமானே எழுந்திராய், நம்பி மூத்தபிரானே எழுந்திராய், நப்பின்னனங்காய் திரிவே துயிலாய். இப்படி எல்லாரையும் பள்ளி உணர்த்தி அன்றி உலகமளந்தாய் அடிபோத்தி என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி உன்னை அறுத்தித்து வந்தோம், நாங்கள் வேறொன்றை அபேட்சித்து வரவில்லை, உன்னையே அபேட்சித்து வந்தோம் என்று தங்களுடைய அனன்ய பிரயோஜனத்தை காட்டி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அந்த கோபிகள் புருஷார்த்த சித்தியை பெற்ற ரீதியை அவளுடைய பாவபந்தத்தோட ஆண்டாள் தாம் அந்த பாவனையை ஏறிட்டுக் கொண்டு அனுகாரத்தாலே ஒருவாறு தரித்தாள் திருப்பாவையிலே. அப்போதும் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இறங்கவில்லை. எதனாலே? அமிர்தமான வாக்கு ஆண்டாளுடையது. புருஷர்களாய்ப் பிறந்த ஆழ்வார்களுடைய திருவாக்கை காட்டிலும் ஸ்திரீயாய்ப் பிறந்து அமுத மென்மொழியாள் என்று சொல்லும்படியான ஆண்டாளுடைய திருவாக்கை இன்னமும் தானும் கேட்க வேணும், உலகமும் கேட்க வேணும். நானும் எந்தனக்கும் எந்தமர்க்கும் இன்பமதான் நன்று கவிபாட வேணாம் என்று ஆழ்வார்களுக்கு சொல்லுகிற எம்பெருமான்
ஆண்டாளுக்கு அப்படி திருவுள்ளம் பத்துவதிலே சந்தேகமே இல்லை. இன்னமும் ஆண்டாளுடைய திருமுக மண்டலத்தில் இருந்து அநேக பாசுரங்கள் வெளிவர வேணும், அதனால் உலகமெல்லாம் உஜ்ஜீவிக்க வேணும் என்கிற திருவுள்ளத்தாலே எம்பெருமான் உடனே இவளுக்கு பாணிக்கிரக மங்களத்தை செய்வித்தருளாமல் கொஞ்சம் தாமசித்தார். ஆண்டாள் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை தையொரு திங்களும் தரவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகின கலங்கரித்தனங்கதேவா முய்யவுமாங்கலோவென்று சொல்லி உன்னையும் உம்பியன் தொழுதேன் வெய்யதோர் தளருமல் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்ன விதிச்சிட்டியே என்று 10 பாசுரங்களாலே மன்மதனை ஆச்சரித்தாள். மன்மதன் என்பவன் ஒரு தேவதாந்தரம். மறந்தும் புறந்தொழாமாந்தர் என்கிற பிரபன்ன சந்தானத்திலே அவதரித்த ஆண்டாள் ஒரு தேவதாந்தர பஜனம் பண்ணுவது என்பது தகாத காரியம். தம் வாக்கினாலே கருப்பு வில் மலர்கணை காமவேளை கழலின பணிந்து காமவேளை கழலின பணிந்து காமவேள் என்பது மன்மத தேவன். அவனுடைய கடலின பணிந்து எம்பெருமான் திருவடியை பணிய வேண்டிய ஆண்டாள் மன்மதனாக ஒரு தேவதாந்தரத்தினுடைய கடலை பணிவதாக சொல்லுவது, அதிலேயும் உன்னையும் உம்பியையும் தொழுதேன். உன்னையும், உன்னுடைய உம்பி என்றால் உன்னுடைய சகோதரன் பெரியவாச்சான் பிள்ளை காமன் தம்பி சாமன் என்று வியாக்கியானம் சாதிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே காமன் பிரஜும்னன் அவனுக்கு தம்பியாக சாம்பன், அந்த சாம்பன் என்பவனைத்தான் காமன் தம்பி சாமன் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆண்டாள் உன்னையும் உம்பியையும் தொழுதேன். இது அபச்சரித்தமான காரியம். இது செய்யலாமா என்பதை ஸ்ரீவஜன பூஷணத்திலே ஆட்சேபித்துக் கொண்டு ஞான விபாக காரியமான அஜானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சி வரும். இது பிரேம காரியம். அஜானத்துக்கு பிரேமம் என்று ஒரு பெயர். பிரேமம் என்பதும் அஜானம் என்பதும் பரியாயம். நம்மை நாம் மறந்து விடுகிறோம். எந்த காலத்திலே மறந்து விடுகிறோம்? பிரேமம் அதிகமானால் நம்மை நாம் மறந்து விடுகிறது. எம்பெருமான் சர்வரட்சகன், அவன்தான் சர்வ சமாஷ்டேனியன் என்கிற ஞானம் ஒரு புறம் இருக்க செய்தேயும் எப்படியாவது சீக்கிரமாக எம்பெருமானை பரவணும் என்கிற நசையினாலே அந்த ஞானமே அஜானமாக மாறுகிறது. அதனாலே கருப்பு வில் மலர்கணை காமவாளை கழலின பணிந்து எதற்காக என்ன வகுத்துடன் சர்வேஸ்வரனுக்கு என்னை தேவியாக நீ ஆக்க வேணும் என்று பிரார்த்தித்து நாச்சியார் திருமொழியிலே முதல் திருமொழியாகிய தையொரு சிங்களம் என்கிற பதிகத்தை தலைக்கட்டினாள். அடுத்த 2வது பதிகத்திலே அந்த கோபிகளுடைய ஒரு விளையாட்டை அனுகரித்தார். சீதவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நேசிதையேவென்று வீதிவாய் விளையாடும் மாயர் சிறுமியர் மழலைச் சொல்லை வேதவாய் தொழிலாறுகள் வாழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தந்தன் கோதவாய் தமிழ் வல்லவர் குறவின்றி பரிபூர்ணானுபவம் செய்வர்கள். பசங்கள் வீதிகளிலே மணல் செங்கல் கொட்டியிருக்கிற இடங்களிலே உட்கார்ந்து வீடு கட்டுகிறாப்புல ஒரு வேடிக்கை விளையாட்டுகள் செய்வது வழக்கு. அதற்கு சிற்றிழைத்தல் என்று பெயர் தமிழிலே. அந்த மாதிரியாக கோபிகள் அந்த சிற்றிழைத்தலாகிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க கண்ணபிரானுக்கு கோபம் உண்டாயிற்று. நம்ம விட்டு இவர்கள் அந்நியபலராக இருக்கிறார்களே, பார்ப்போம் அந்த சித்திரை வாய் எப்படி இழைக்கிறார்கள், அதை காலாலே சிதைத்து விடுவோம் என்று எம்பெருமான் அதை சிதைக்கிறார். அது ஒரு விளையாட்டு. அது கோபிகள் செய்தது. அதை ஆண்டாள் அப்படியே தானும் அனுகரித்து ஒரு 10 பாட்டாலே, அதற்கு அடுத்த 10 பாட்டாலே கோழி அழைப்பதன் முன்னம்
குடைந்து நீராடுவான் போந்தோம் கன்னியரோடெங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை. கோபிகள் ஜலக்கிரீட பண்ணுவதற்காக பின்மாற எழுந்து போக கண்ணபிரானம் அவர்களை அடிவற்றிக் கொண்டு சென்று அவர்கள் கரையிலே வைத்திருந்த ஆபரணங்கள் சேலைகள் முதலானவற்றை எடுத்து தான் அணிந்து கொண்டு ஒரு குருந்த மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்க அந்த வஸ்திரங்களை எல்லாம் அவர்கள் பிரார்த்திக்கிற ரீதியிலே நடந்தது ஒரு பதிகம். அதுவும் கோபிகளுடைய ஒரு செயல். அதை ஆண்டாள் தான் அனுகரித்தார். அதற்கு அடுத்தபடியாக குறிபார்க்கிறது. எம்பெருமான் நமக்கு பர்த்தாவாக வாய்ப்பனா மாட்டானா என்று குறிபார்க்கிறது. அதற்கு கூடல் இழைத்தல் என்று பெயர். தெள்ளியார் பலர் கைதொழுந்தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோல மணாளனார் பள்ளி கொள்ளுமுடத்தடி கொட்டுடா கொள்ளுமாயில் நீ கூடுடு கூடலே. காற்றில் வேங்கடம் கண்ணபுரநகர் பாட்டமின்றி மகிழ்ந்துரைவாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடுடு கூடலே. ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறபுகழாட்சியர் கூடலை குடற்கோதமுன் கூறிய பாடல் பத்தும். ஆட்சியர் கூடல். கோபிகள் கூடல் இழைத்தார்கள். அதை ஆண்டாள் தான் அனுகரித்து இழைத்தார். அடுத்த பதிகத்திலே குயில் பதிகம். குயிலை பார்த்து எம்பெருமான் இங்க வந்து சேரும்படியாக, கண்ணபிரான் இங்க வந்து சேரும்படியாக நீ அவனை அழைக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். குயிலுக்கு அந்த சக்தி உண்டா என்று கேட்டால் அந்த குயில் என்பது சாதாரணமான பட்சி என்று. சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்றி குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் என்ற ஆச்சாரியத்தின்படி உபாபியாமேவ பட்சாபியாம் ஆகாசே பட்சிணாங்கதி ததைவ ஞான கர்மபியாம் பிராப்யதே புருஷோத்தமஹா என்று இரண்டு ரெக்கைகளாலே பட்சிகள் எப்படி உயர்கதியை அடைகின்றனவோ அதே மாதிரி ஞானம் அனுஷ்டானம் என்கிற ரெண்டு இறகுனாலே உத்தம புருஷனை அடைவிக்கிறவாள் உண்டே அவளுக்கு வீசும் சிறகால் பரத்தீர் பெண்ணோர் பெருமான பாதங்களே இம்மை சேர்விக்கும் பண்டுகளே என்று ஆழ்வார் வியக்தமாக காண்பித்தார் அந்த சுவாபதேசார்த்தத்தை. அந்த குயிலை பிரார்த்திக்கிற முகத்தாலே வேதம்பல்லார்களான மகாச்சாரியர்களை பிரார்த்திக்கிறாள். எம்பெருமானோட நான் சீக்கிரம் சேரும்படியாக என்னை சேர்விக்க வேணும் என்று பார்த்தான் எம்பெருமான். இன்னும் இவள் திருவாக்குகள் ரொம்ப வழிவர வேண்டும், ஆனால் இவள் தரிக்க மாட்டால் போல இருக்கிறது என்று சொப்ன முகத்தாலே தன்னுடைய பரிபூர்ண விவாக மங்களத்தை ஆண்டாளுக்கு பெருவித்தான். பாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமங்கும் தோரணன் நாட்டக்கனாக் கண்டேன் தோழினான். 1000 யானைகள் வந்து நிற்பதாக. 1000 யானைகள் எங்கிருந்து வருது? திருவாய்ப்பாடியிலே 1000 யானைகள் உண்டா என்று கேட்டால் கண்ணபிரான் ஒரு யானை. அந்த யானையைத்தான் தளர் நட நடவானோ தொடர் செங்கிலிகள் சலார் பிலாரன்னை தூங்கு பொன்மணி ஒலிப்பப்படு மும்மதப் புனல் சோர பாரணம் பையனன்றூர்வது போல். கண்ணா, யானை குட்டி வருகிற மாதிரி நீ வருகிறாய் என்று யசோத பிராட்டி அனுபவித்தாள் ஒரு யானை. அந்த யானை தனியாக இராது, தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். அந்த யானையோட கூட 1000 யானைகள் அவனுக்கு சகாக்களான சிறு பிள்ளைகள். இந்த பாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கும் நானன் பூரண பொற்குடம் வைத்து ஊரெல்லாம் அலங்காரம் ஆய்விட்டது. என்ற தினம் கல்யாணம். நாளை வசுவை மணமென்று நாளிட்டு பரதாழ்வானுக்கு பூர்ணே சதுர்தசே வருஷே என்று 14 ஆண்டு நிரம்பின பிறகு நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்றார். அப்படி போல் அன்றைக்கே நாள வசுவை மணமென்று நாளிட்டு
அங்கிருந்து வந்து விட்டார்கள் தேவலோகத்திலிருந்து. இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனக கண்டேன் தோழினான். கண்ணபிரான் யார்? சாட்சாத்து நாராயணன். ஏக நாராயணா ஸ்ரீமான் ஸ்ரீரார் நவநிகேதன நாகபரியங்க உத்திருஜி ஆகதோ மதுராம் புரி. மதுரையிலே திருவதரித்தவன் சாட்சாத்து நாராயணோ தேவகா. அப்படிப்பட்டவனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிற போது வார்த்தையாடுவதற்கு யார் வர வேண்டும்? இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம். இந்திரன், சந்திரன், வருணன், சூரியன், பிரகஸ்பதி, பிரம்மா, இப்படிப்பட்டிருக்கிற தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்து, பெரியாழ்வாரே உம்முடைய திருமகளாரை எங்கள் பெருமானுக்கு நீர் தத்தம் செய்து கொடுக்க வேணும். அதற்கு நாங்கள் சமர்ப்பிக்கிற திருவாபரணங்கள் இவை. நீர் எம்பெருமானுக்கு வரதட்சணையாக இன்னது சமர்ப்பிக்க வேணும் என்பதாக இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆடி அவர்கள் அந்தரி சூட்ட. அந்தரி என்றால் துர்க்கைக்கு பெயர். ஆகாசத்திலே எரியப்பட்டவள், கண்ணனுக்கு முன்னே பிறந்தவள். அவள் நாத்தனாரான முறையாகிறாள். நாத்தனார் மந்திரவாசத்தை உடுத்துகிறது என்று இப்போதும் வழக்கம். அந்த அந்தரியானவள் உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனக கண்டேன் தோழி நான் நாத்திசை தீர்த்தங்குணர்ந்து நனி நல்கி பாப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி. 4 திக்கிலிருந்தும் கங்க நீர் ஒருகால், காவிரி ஒருகால், கமல் தரும் யமுன நீர் ஒருகால், துங்கபத்திரையின் தூய நீரொருபால், துகில் வண்ண பொருணல் நீரொருபால், மங்குதோய் சென்னி வங்கடத்திலங்கும் சுவாமி புஷ்கரிணியன் தீர்த்தமும் ஒருபால் என்னும்படியாக நாட்டிசை தீர்த்தங்குணர்ந்து ஆரவாள் பாப்பன சிட்டர்கள். பிராமணோத்தமர்களான வைதிகர்கள் அவர்கள் எல்லாரும் ஓஷதயஸ்தகம் ஓஷதயஸ்தம் சம்பதந்தே வதந்தே சகம் சம்பதந்தே வதந்தே சோமேன சோமேன வதந்தே வதந்தே சோமேன சோமேன சஹ சஹ சோமேன சோமேன சஹ சஹராஜ்ஞா ராஜ்ஞா சஹ சஹராஜ்ஞா ராஜ்ஞேதி ராஜ்ஞா இத்தியாதிகளான வேதங்களை எல்லாம் கோஷித்து நல்ல தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதற்கு மேல் ராஜஹோமம் நடக்கிறது. எப்படி பொறியிட்டார்கள் என்று கேட்டால், அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்டா. எம்பெருமானுடைய திருக்கை கீழ்பட்டு ஆண்டாவுடைய திருக்கை மேல்பட்டு விட்டது என்று காட்டுகிறார். அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து அர்த்தம் என்ன? எம்பெருமானுடைய ஔதாரியத்தை காட்டிலும் விராட்டியனுடைய ஔதாரியம் மேம்பட்டது. கை என்பதற்கு வள்ளல் தன்மை, ஔதாரியம். எம்பெருமானுக்கு புருஷனாகினாலே அவனுக்கு கொடுக்க தெரியாது. அதாவது பிரசாதம் கேட்டால் உள்ள போய்கள் என்று சொல்லுவார்கள். தேவிகள் தான் கொடுக்க வேண்டும். அந்த நீதியிலே அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து, எம்பெருமானுடைய கையை காட்டிலும் என் கை ஓங்கிவிட்டது என்கிற அர்த்தத்தை காட்டினபடி லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. அதற்கு மேலே தம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனக கண்டேன் தோழினான். அஸ்மாரோகணம் என்று ஒரு வைதிக சடங்கு. பர்த்தாவானவன் நாயிகையினுடைய திருவடியை தன் கையினாலே தொட்டு இழுத்து அழைத்துக் கொண்டு வருகிறது. ஏகபதி சப்தபதியின் பேரு. பிள்ளையைச் சேர்ந்தவள் சொல்லுவார்கள், அடே அவள் காலத் தொடாதே என்பவர்கள். பொண்ணைச் சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள், அடே அவள் காலத் தொட்டால் ஒழிய நீ நகராதே என்று சொல்லுவார்கள். பர்த்தா ரசிகனாகினாலே அவள் கால் எனக்கு பரமபோக்கியம் நீங்களா தடுக்கிறதுக்கு என்று சொல்லி தான் தன் கையினாலே சந்தோஷமாக தாழ்பத்தி அம்மி மிதிக்க கனக கண்டேன் தோழிதான் குங்குமப்பி குளிசாந்தம் மட்டிட்டு மங்கள வீதி பலம் செய்து மணநீர் அங்கவனோடு முடன் சென்று அங்கு ஆனமேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். கடைசியான கனா இது. 9 பாசுரம் கனா. அந்த கடைசி பாசுரத்திலே ஆனையின் பேரிலே ஆண்டாளும் அந்த ரங்கநாதனும் கண்ணபிரானாகிற ரங்கநாதன், கண்ணபிரான் பேரு ரங்கநாதன் பேர் என்று
கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் ஆரவன் அண்டர்கோ நணியரங்கன். விபவாவதாரத்திலே தான் அவதரிக்கவில்லை ஆண்டாள், அர்ச்சாவதாரத்திலே அவதரித்தவள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவனோடும் அந்த ரங்கநாதன், அவனுக்கு திருநாமம் ரங்கமன்னார். அரங்கன் என்பது அர்ச்சாவதார திருநாமம், மன்னார் என்பது விபவாவதார திருநாமம். வன் துவராபதி மன்னன். ஆகவே இருபுடியூட்டின அவதாரம், அர்ச்சாவதாரமும் விபவாவதாரமும் சேர்ந்து ஆண்டாளுக்கு பர்த்தாவாக அமைகிற ஒரு அழகு. இப்படி கனா கண்ட பிறகு கண் விழித்தது. ஓஹோ, கனாவாக ஆகிவிட்டதே, எம்பெருமானை அனுபவிக்கிறவாள் எல்லாரும் இப்படிதான் அனுபவிப்பதோ, கனாவில்லாமல் நனவாக அனுபவிக்க முடியாதோ என்று பார்த்தவாறே இந்த திருச்செங்காழ்வான் அடடா எப்போதும் விடாமல் உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதன் கண்பட கொள்ளில் கடல் வண்ணன் கெச்சலத்தை என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய திருப்பவளத்தை சதா அனுபவித்துக் கொண்டு சக்கரத்தாழ்வாரைப் போலே கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன் என்று இல்லாமல் எப்போதும் கையோடையே இருந்து அனுபவிக்கிறவன் திருப்பாஞ்சஜன்யாழ்வான். அவனைப் போலே நாம் அனுபவிக்க வேணும் என்கிற பாதிப்பை காட்டி உடனே எம்பெருமானுக்கு தூது விட்டார். யாரை தூது விட்டார்? மேகவிடு தூது. புண்ணீல மேலாப்பு விரித்தா போல் மேகங்கள். அந்த மேகம் என்று யாரை சொல்லுகிறதுன்னு கேட்டார். எம்பெருமான் எப்படி ஆங்காங்கு சஞ்சாரங்களை பண்ணி அவதார முகத்தாலே சகலார்த்தங்களையும் வருஷித்தானோ கீதாதி சாஸ்திரத்தாலே, அதே போல நம்முடைய ஆச்சாரியர்கள் தேசமெல்லாம் திரிந்து அர்த்தங்களை எல்லாம் வருஷிக்கிறவர்களாகினாலே ஆச்சாரியர்களையே மேகமாக கொண்டு, ஆச்சாரியர்களே எம்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு வாய்க்கும்படியாக நீங்கள் தூது செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அந்த மேகங்கள் அந்த காரியத்தை செய்யாமல் நன்றாக வருஷித்தது. வருஷித்தவாறே அநேக புஷ்பங்கள், அநேகமான குயில் முதலானவை இதெல்லாம் சந்தோஷமாக கிளம்பி ஆரவாரங்கள் செய்யத் தொடங்கி, அது ஆண்டாளுக்கு உத்தீபகமாக இந்துரச்சம்பொடி போல் திருமாலிரும் சோலையங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் என்கிற திருமொழியிலும், அடுத்த கார்கோடல் பூக்காள் கார்கடல் வண்ணன் எம்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்குற்றான் என்கிற திருமொழியிலும் ஆண்டாளுக்கு கிளேசம் அபரிமிதமாக சென்றது. உடனே ரங்கநாதனை நோக்கி, ரங்கநாதா, நீ பூமி பிராட்டிக்கு எவ்வளவு கிருபை செய்தாய், சீதா பிராட்டிக்கு எவ்வளவு கிருபை செய்தாய், ருக்மிணி பிராட்டிக்கு எவ்வளவு கிருபை செய்தாய், அந்த முறையிலே அடியேனுக்கும் கிருபை செய்ய வேண்டாமா என்று தகமுகத்தின் தங்கையில் சங்கமே போலாவோ ஈமுகத்து நாகணமேல் சேரும் திருவரங்கர் ஆஹா முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் சங்கோருடைய திருவரங்க செல்வனார் என்று ரங்கநாதன் மேல் தன்னுடைய காதலை அபரிமிதமாக காட்ட, உள்ளுக்குள்ளே கண்ணபிரானை அனுபவிக்க வேணும் என்கிற காதல் மீதூர்ந்து செல்ல, மத்திருந்தியற்கரியலாக கண்ணனன் கருந்தெய்வம் பட்டிமைந்தோர் காரரு இந்த 3 பதிகங்களிலே கண்ணபிரானை எவ்வளவு அனுபவிக்கலாமோ, எந்தெந்த இடங்களிலே சேவிக்கலாமோ, மண்ணு மதுர சுடக்கமாகவன் துவராபதி தன்னளவன் தன்னை தமருப்பி பெய்ய வேண்டி தகழ்குழலாள் துணிந்த துணிவை மதுரைக்கு கொண்டு விடுங்கள், திருவாய்ப்பாடியிலே கொண்டு விடுங்கள், நந்தகோபுரனுடைய திருமாலையிலே கொண்டு விடுங்கள், பொய்கைக்கரை சென்னை விட்டிடுமென் பாண்டியிடம் என்கிற ஒரு இடம், பலராமன் பிரலம்பாசுரனை வதம் செய்த இடம், அந்த இடத்திலே கொண்டு விடுங்கள். பக்த விலோசனம் ரிஷிபத்னிகள் கண்ணபிரானுக்கு விருந்தளித்த இடம், அந்த பக்த விலோசனத்தென்னை விட்டிடுமென் கோவர்த்தனத்தென்னை விட்டிடுமென் சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை விட்டிடுமென் என்று இப்படி விருந்தாவன பரியந்தமாக தம்முடைய அனுபவத்தை மேன்மேலும் அதிகரிக்கச் செய்து கடைசியாக நமக்கு ரங்கநாதனுடைய சேவைதான் பிராப்தமாகும். அதெல்லாம் விபவாவதாரங்கள். விபவாவதாரங்கள் என்றைக்கோ போயிட்டு கோவர்த்தனோ கிரிவரஹா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜபுரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாக
கிருச்சினாஞ்சனானாம் ஏதே பவச்சரண சாரஜுஷ பிரதேசாக என்றபடி அவன் உலாவின இடங்களை நாம் சேவிக்கலாமே ஒழிய அந்த எம்பெருமான் இப்போது அர்ச்சாரூபியாக நமக்கு சவசாசிக்கும் இடம் திருவரங்கம் பெரிய கோயிலாகினாரே அந்த எம்பெருமானுடைய திருவருள் தன்மேல் பெருகும்படி மிகவும் பிரார்த்திக்க அரங்கநாதனுக்கு பரமகிருபை உண்டாயிற்று. உடனே தன்னுடைய தூதமுகத்தாரே பெரியாழ்வாருக்கு சமாச்சாரம் விடுவித்து, உம்முடைய திருமகளாரான ஆண்டாளை நான் ஸ்வீகரிக்க சித்தமாயிருக்கிறேன், தந்தப்பல்லக்கு அனுப்பியிருக்கிறேன், பரிஜன பரிவாரங்களோட ஆண்டாளை எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு வாரும் என்று திருமுகம் அனுப்ப, அவருக்கு சர்வ யோஜனைகளையும் வல்லபதேவராஜாவோட சேர்ந்து செய்ய வேண்டி இருந்தபடினாலே அந்த வல்லபதேவராஜாவும் அவருக்கு புரோகிதராயிருந்த அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வ நம்பியம் வேண்டிய சன்னாகங்களை பண்ணி ஆண்டாளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து தந்தப்பல்லக்கரை கொண்டு வந்து ரங்கநாதன் திருமுன்பே நிறுத்த, உள்ளிருந்து எம்பெருமான் ஆண்டாளை அப்படியே தன்னுடைய பக்கத்திலே வந்து நிற்கும்படியாக கடாட்சிக்க, அஸ்து கோபால பாலாய நித்யாய பரமாத்மனே பக்தவாத்சல்ய நிதயே நித்ய போஜ்யாய மங்களம் சித்ததிருமோகனாங்காய ஸ்ரீமதே நந்தசூனவே ருக்மிணீ சத்யபாமாப்யாம் நித்யயுக்தாய மங்களம் ஸ்ரீவாதிபீகராரியேண ஸ்ரீசௌம்யவரயோகினः லப்தாய கோபபாலாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம் மங்களாசாசனபரைர்மதாச்சாரிய புரோகமைः சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைः சத்கிருதாயாஸ்து மங்களம் என்று உலகமுழும் மங்களாசாசனம் பண்ணும்படியாக ரங்கமன்னாரும் ஆண்டாளுமான சேர்த்தியை எம்பெருமான் அப்போது சவசாசிப்பிக்க, அதை நித்தியஸ்தீர் நித்தியமங்கலமாக நாம் எல்லாரும் அனுபவித்து வருகிறோம். லோகாஸ்தமஸ்தாக சுகினோ பவந்து தரநல்ல வின்பந்தளப்பைது எங்குந்தழைக்கவே.